வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம மினி தியேட்டர்ல நம்ம பார்க்க போற படம் சமீபத்தில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சிரிப்பலைகளை விட்டுட்டு இருக்கும் பெருசு. இந்த படத்தோடைய முழு கதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பாத்துருவோம். வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே படத்துல வர நம்ம ஹீரோடைய அப்பா இறந்துறாரு. அவர் இறந்து போனதுல பிரச்சனை இல்ல, ஆனா அவர் இறக்குறப்ப இருந்த நிலை அதுதான் படத்துல பயங்கரமான ட்விஸ்டே. எஸ், அவர் இறக்குற தருணத்துல ஒரு மாதிரி உணர்ச்சி வசத்தோட இறந்திருக்காரு. அதோடைய விளைவா அவருடைய பிரைவேட் பார்ட் அட்டென்ஷன்லயே இருக்கு. இப்படி ஒரு சிக்கலான சாவை அந்த குடும்பம் எப்படி சமாளிச்சாங்க, ஊர்க்காரங்களுக்கு இந்த விஷயமே தெரியாம அவருடைய பசங்க 2 பேர் சேர்ந்து எப்படி அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணாங்க, இதுதாங்க இந்த படத்துடைய கதை. கேட்கவே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா காமெடியா இருக்கா? அதே மாதிரி தாங்க படம் முழுக்கவே பயங்கர காமெடியா இருக்கும். படம் முடியும் போது ஒரு விதமான எமோஷனோட தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்துடைய முழு கதையை பார்ப்போம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு வயசான பெரியவர், இவர் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோவுடைய அப்பா. இவர் அந்த கிராமத்துல இருக்க ஒரு யங்ஸ்டரை போட்டு பொழந்துட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா, அங்க குளத்துல குடிச்சிட்டு இருந்த லேடிஸை இந்த யங்ஸ்டர் பையன் பார்த்துருக்கான் போல. சோ அதனால இந்த பெருசு முளைச்சு 3 இலை கூட விடல, அதுக்குள்ள இந்த வேலை பாக்குறியான்னு சொல்லிட்டு காதை திருவி காது மேலே அந்த யங்ஸ்டரை போட்டு அடிச்சு அனுப்புறாரு. இப்படி தாங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா ஒரு மாதிரி கெத்தா அந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. இவருடைய பேர் தான் அலாசியம். ஊருக்குள்ள இவருக்கு நல்ல பேர் இருக்கு, மான மரியாதையோட ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை தான் இந்த அலாசியம் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இவருடைய வீட்டுல இவர் ஹால்ல உட்காந்து டிவில ஒரு ஐட்டம் சாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இவர் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி அவருடைய பெரிய பையனான சாமி கண்ணு, இவர் தாங்க நம்ம ஹீரோவுடைய அண்ணன். அந்த ஊர்லயே ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருக்காரு. ஏதோ ஒரு காரணத்தினால சில வருஷங்களாவே இவங்க அப்பா கிட்ட பேசுறது இல்ல. இன்னைக்கு காலையில ஒரு வண்டி எடுக்கிறதுக்காக கீயை தேடிட்டு இருக்காரு. எங்க தேடியும் கீ கிடைக்கல. வீட்டுல யாருமே இல்ல. இவங்க அப்பா மட்டும் தான் ஒரு ஓரமா ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. வேற வழியில அவருக்கு தான் கேட்டாகணும்னு சொல்லிட்டு, யோ நைனா என் வண்டி சாவி பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்காரு. ஆனா இவங்க அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. என்னடா இது, குரலே கொடுக்க மாட்டேறாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அண்ணன் அவங்க அப்பா கிட்ட போய் பாக்குறாரு. பேச்சு மூச்சு இல்லாம சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. நைனா இருக்கியான்னு சொல்லிட்டு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணா ஹால் ஐட்டம் சாங் பார்த்துட்டே போய் சேர்ந்துட்டார் போல. இப்ப இவருக்கு இவருடைய நைனா செத்து போயிட்டது கூட பெருசா தெரியல. ஆனா அவர் சாகர தருணத்துல அவங்க அப்பாவுடைய ஆண்டனா அட்டென்ஷன்லயே இருக்கு போல. அவ்வளவுதான். அதை பார்த்து தான் ஹீரோடைய அண்ணன் சாமி கண்ணு அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே இவருடைய தம்பியான ஹீரோக்கு கால் பண்றாரு. ஹீரோ எப்படி பட்டவனா, எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம சுத்தமா பொறுப்பே இல்லாம ஊருக்குள்ள குடிச்சிட்டு சுத்தது தான் இவனோட பொழப்பாவே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோடைய என்ட்ரியே காலையிலேயே கடை திறந்ததும் கியூல போயிட்டு ஆளா சரக்கு வாங்கி குடிச்சாதான் அந்த டேவே நம்ம ஹீரோக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி இவன் சரக்கு கடையில சரக்கு வாங்கிட்டு இருக்கும்போது அண்ணன் கால் பண்றான். அவ்வளவுதான். எப்பவும் ஒரு குவார்டர் வாங்குறவன் அப்பா போய் சேர்ந்துட்டாரு. உடனே வீட்டுக்கு வரான்னு அண்ணன் சொன்னதும் எதுக்கும் இன்னொரு குவார்டர் வாங்கி போன்ட்டு இன்னொரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு, ஐயோ நைனா போயிட்டியா, நேத்து நைட்டு கூட நல்லா பேசிட்டே அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீட்டுக்குள்ள இவனுடைய அண்ணன் பேரஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். டேனா அப்பா மேல உனக்கு இவ்வளவு பாசமா, அதனாலதான் அப்பா போய் சேர்ந்ததும் இப்படி அதிர்ச்சியா நிக்கிறியா, அப்பா மேல இவ்வளவு பாசத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் ஏன்டா அவர்கிட்ட பேசாம இருந்த அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அண்ணன் எதுக்கு அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்கான்னு தெரியாமலே எமோஷன்ல பேசிக்கிட்டே அப்படியே திரும்பி தான் அப்பாவை பாக்குறான். ஹேண்டா அட்டென்ஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளவுதான், காலையிலேயும் அடிச்ச போதையெல்லாம் அட்ட டைம்ல இறங்கிடுது. டே அண்ணா என்னடா இது, அதே ஷாக் தான் எனக்கும். ஷாக்கு கோர சரி என்ன பண்றது, ஊர்க்காரங்க தெரியறதுக்குள்ள இது எப்படியாச்சும் மடக்கி ஆகணுமே, உலக்கி எடுத்துட்டு வா ஒரு கை பாத்துருவோம் சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டு உலக்கியால உருட்டி பாக்குறானுங்க. ஆனா அந்த ஆண்டனா அப்பவும் மடங்க மாட்டேந்து. சரி அம்மா எங்க போயிருக்காங்க, அம்மாவும் சித்தியும் கோயிலுக்கு போயிருக்காங்களாம், முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே இவங்க அம்மாவும் சித்தியும் வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்ததும் ஐயோ ஹஸ்பண்ட் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டே இருக்கும்போது அவங்க இன்னும் அந்த ஆண்டனா காட்சியை பார்க்கல போல இருக்கு. அதை பார்க்காம ஹீரோவுடைய அம்மாவும் சித்தியும் அழுதுட்டு இருக்கும்போது சடனா சித்தி நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஏக்கா இங்க பாருங்க அப்படின்னதும் அவ்வளவுதான், அம்மாவும் சித்தியும் ஆண்டனா அட்டென்ஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் அதே அதிர்ச்சி. இப்ப என்னடா பண்றது, ஊருக்குள்ள உங்க அப்பா மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தாரு, இந்த நிலையில போய் சேர்ந்திருக்காருன்னு தெரிஞ்சா ஊரே சிரிச்சுடா, ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அம்மா ஒரு பக்கம் பசங்களை பார்த்து கதறாங்க. அம்மா ஆல்ரெடி உலக எல்லாம் போட்டு உருட்டி பார்த்தாச்சு, என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவுடைய ஒய்ஃபும் ஹீரோவுடைய அண்ணன் ஒய்ஃப் 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அவங்களும் வீட்டுக்குள்ள வரும்போது ஐயோ மாமா போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே உள்ள வந்து பார்த்ததும் ஆண்டனா அட்டென்ஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் அதே ஷாக். எப்படி இது சாத்தியம், இப்போ இது ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஊருக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி இதை எப்படியாச்சும் சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி டாக்டரை வீட்டுக்கு வர வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் எதுவும் வந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. வேற வழியில ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் தான் ஆகணும். ஆனா பக்கத்து வீட்டிலே ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி ஒரு ஆல் இந்தியா ரேடியோ, அவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான் மொத்த ஊருக்குமே விஷயம் காத்தோட காத்தா அப்படியே பரவிடும். அந்த லேடி கண்ணில் படாதபடி கூட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில ஆட்டோ வர வச்சிருக்காங்க. அங்க ஆட்டோ டிரைவரா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, டாக்டர் படத்துல வந்து கலக்குனார்ல லேன் கிங்ஸ்லே, அவர் தான். ரேடினும் ஹீரோவுடைய அண்ணன் சாமி கண்ணும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்க வீட்டுக்கு ஆட்டோ கொண்டு வந்ததுமே டே சாமி கண்ண எப்படா இருக்க, ஆமா உங்க அப்பாவுக்கு என்னாச்சு, இவனுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு இவங்கிட்டயும் உண்மையை சொல்லாம காலையிலேயே ஃபுல் போதை மாதிரி மட்டை ஆயிட்டாரு, அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அவங்கிட்ட ஒரு பிட்டை போட்டு ஆட்டோ ஏத்துறதுக்கு முன்னாடி ஆண்டனா இருக்க ஸ்பாட்ல பக்கெட்டை போட்டு மறைச்சு ஆட்டோல ஏத்திக்கிறாங்க. கூட நம்ம ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அமீன், அவங்கிட்ட நம்ம ஹீரோ உண்மையை சொல்லிட்டான். அவன் வந்து பார்த்ததுமே செத்தா உங்க அப்பா மாதிரி கெத்தா சாவணும்டா, டேய் இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல, பக்கெட்டை ஒழுங்கா புடி அப்படின்ற மாதிரி மெயின் பாயிண்ட்ல பக்கெட்டை கவுத்து ஆட்டோல வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததும்
டைரக்டா உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போகாம ஹீரோவுடைய அண்ணா மட்டும் டாக்டர் கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்காரு. உள்ள போனா உள்ள ஜென் டாக்டர் இல்ல லேடி டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி டைரக்டா விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம, மேடம் இந்த மாதிரி அப்பாவுடைய பாயிண்ட் அட்டென்ஷன்ல இருக்கு அப்படி இப்படின்னு இவரும் சுத்தி வளைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த லேடி டாக்டரா சரியான டியூப்லைட், இவர் என்ன சொல்ல வராருன்னு அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. சரி வாங்க டைரக்டா பேஷண்ட்டே பாத்துலாம் சொல்லிட்டு அந்த லேடி டாக்டரை கூட்டிட்டு சாமி கண்டு வெளில வந்து பார்த்தா ஆட்டோவையும் காணும், இவன் தம்பியும் காணும். எங்கடா போயிருக்கீங்க கால் பண்ணா, அண்ணே அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வேலைக்கு ஆகாது, அதான் பக்கத்துலயே மாட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கேன், அங்க எதுக்குடா கூட்டு போனீங்கன்ற மாதிரி போன்லயே அண்ணன் கதற, அண்ணே மாட்டுக்கு காய அடிச்சு விடுவாங்களே அந்த டெக்னிக்கை பண்ணிடலான்ட்டு தான். டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஒழுங்கா அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, டாக்டர் கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போன்லயே சாமி கண்ணு தம்பி விட்ட ரைட்ல தம்பி அப்பா பாடியை தூக்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிடறான். ஹாஸ்பிட்டல்லையும் நாங்களே ஒரு ஜென் டாக்டரை வீட்டுக்கு அனுப்புறோம் போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. கட் பண்ணா இப்போ பாடியை தூக்கிட்டு ரிட்டர்ன் இவங்க வீட்டுக்கு வந்ததும் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஜென் டாக்டர் அனுப்பியிருக்காங்க. வந்திருக்க அந்த ஜென் டாக்டர் யாருன்னு பார்த்தா அது நம்ம VTV கணேஷ். அவர் உள்ள வந்து இவங்க அப்பாவுடைய பாடியை பார்த்துட்டு இட்ஸ் மெடிக்கலி மிராக்கல், எப்படி உங்க அப்பா இந்த நிலையில செத்தாரு தான் டாக்டர், எங்களுக்கும் ஒன்றும் புரியல, கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி டிவி பார்த்துட்டு இருந்தாரு, அப்படி என்ன பார்த்தாருன்னு தெரியல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ட்ரை பண்ணுவோம், முதல்ல மடக்க ட்ரை பண்ணீங்களா, ஐயோ டாக்டர் அதெல்லாம் ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு, உலக்கையே யூஸ் பண்ணியாச்சு, ஓ உலக்க யூஸ் பண்ணியே மடக்க முடியலையா, அப்போ வேற வழியே இல்லை, ஆபரேஷன் தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்ற மாதிரி VTV கணேஷ் சொன்னதும், எது ஆபரேஷனா, என் புருஷனுடைய உடம்புல ஒரு கீரல் கூட போட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஹீரோவுடைய அம்மா கதறாங்க. ஏமா உங்க புருஷன் ஆல்ரெடி செத்துட்டாரு, ரொம்ப சிம்பிளான ஒரு ஆபரேஷன் தான், கட் பண்ணி அப்படியே உள்ள வச்சு தச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் VTV கணேஷ் எவ்வளவு எடுத்து சொல்றாரு. ஆனா இவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இல்ல என் புருஷனுடைய பாடியில யாரையும் நான் கத்திய வைக்க விட மாட்டேன், அப்புறம் எப்படிதான் இதை மடக்கிறது அப்படின்ற மாதிரி VTV கணேஷ் அவர் குரல்ல பேசிட்டு நீங்க எப்படின்னா போங்கடா எப்பான்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் போனதும் அடுத்த சீன்லே நம்ம ஹீரோ இருக்கான அவன் என்ன பண்றான், ஒருவேளை நம்ம அப்பா மேல எவனாச்சும் சூனியங்குன்னு ஏவி விட்டுருப்பானா, அதனால கூட இப்படி நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க ஒரு சாமியாரை கூட்டு வந்து அந்த சூனியத்தை ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான சாமியாரை வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்காங்க. அப்படி உள்ள வந்த அந்த சாமியார் கையில ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு நேரா இவங்க அப்பாவுடைய பாடி கிட்ட வந்து, சாத்தான் நீங்க தான் குடியிருக்கான், சாத்தான் இதுக்குள்ள தான் ஏறிக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இந்த ஆண்டனா அட்டென்ஷன்ல இருக்கு, இப்பவே அந்த சாத்தானை ஓட விடுறன்ட்டு கையில சுத்தியில எடுத்துட்டு அடிக்க போயிடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோடைய அண்ணன் வந்து, டேய் யாரா அந்த பூச்சாண்டியெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டது, இந்த சாமியாரெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு தோத்திடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த அந்த சாமியாரும் அடிச்சு தோத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றது, எப்படி இதை மறைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோடைய அண்ணனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆக்சுவலா இவங்க அப்பா ஒரு கார்பெண்டர், நிறைய ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் டேபிள் சேர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. சோ அவர் ரெடி பண்ண ஒரு டேபிள் சேரை போட்டு உட்கார வச்சாரானுங்க. அப்படி டேபிளுக்கு முன்னாடி இவங்க அப்பாவுடைய பாடியை உட்கார வச்சதுல ஆண்டனா அட்டென்ஷன்ல இருக்கிறது டேபிள் கடியிலே அப்படியே மறைஞ்சிடுது. அதுக்கு மேல அப்படியே துணியெல்லாம் போட்டு கவர் பண்ணி ஓகே இப்படியே ஊர்க்காரங்களை சமாளிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நடுவு வீட்டுல பெஞ்சை போட்டு இவங்க அப்பா பாடியை உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் சொந்தம் பந்தம் முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் தகவல் சொன்னதும் இப்போ தொடர்ந்து இவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சாங்க. வர சொந்தங்கள் எல்லாமே, என்னப்பா உங்க அப்பா உட்கார வச்சிருக்கீங்க, நம்ம வழக்கப்படி உட்காரெல்லாம் வைக்க கூடாது, படுக்க தானே போடுவாங்க, என்னப்பா நம்ம சம்பிரதாயத்தையே மாத்துறீங்களே அப்படின்ற மாதிரி வர சொந்தங்கள்லாம் நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய அண்ணனையும் பிடிச்சி கேட்க, அதுக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே பை, அப்பாக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒரு பெரிய வாத்தியாரா போகணும் தான் ஆசை, ஆனா கடைசி வரைக்குமே அவருடைய ஆசை நிறைவேறவே இல்லை, அதனாலதான் அவர் இறந்ததுக்கு அப்புறமாவாச்சு அவர் கையிலேயே உருவாக்குன அவருடைய பெஞ்ச் டேபிள்லயே உட்கார வச்சு ஒரு வாத்தியார் மாதிரி உட்கார வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கதையா விடுறானுங்க. கேட்டதும் வந்த சொந்தங்களும் நம்பிடுறாங்க. இப்போ வந்திருக்க சொந்தத்திலே இருக்கிறதுலே குதர்க்கமான சொந்தக்காரன் யாருன்னு பார்த்தா நம்ம முண்டாசுப்பட்டி முனிஸ்காந்த். இந்த படத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு பங்காளியா வந்திருக்காரு. அவரும் சாவு வீட்டுக்குள்ள வந்ததும் யோ பங்காளி போயிட்டேன்னு சொல்லிட்டு மாலை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வரும்போது பாடியை டேபிள் சேரை போட்டு உட்கார வச்சிருக்க பார்த்துட்டு யோ இன்னும் உட்கார வச்சிருக்கீங்கன்ற மாதிரி அவரும் அதே கேள்வி கேட்க, அவர்கிட்டயும் அதே வாத்தியார் பிட்டு தான் போறானுங்க. இல்லையே ஏதோ இடிக்குதேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே நம்ம முனிஸ்காந்துக்கு டவுட். முடிஞ்ச அளவுக்கு அந்த சாவு வீட்டுல அவர் சமாளிச்சுக்கிட்டு இருக்க அன்னைக்கு நைட்டு போல நம்ம ஹீரோவுடைய அண்ணனும் இந்த சித்தப்பன் தொல்லை வேற தாங்க முடியலடா, எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அண்ணன் ஒரு பக்கம் புலம்பிட்டு தம்பி கூட உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் நம்ம ஹீரோ அண்ணனை பார்த்து, ஏய் அண்ணா ஹெட் மாஸ்டரே நீ சரக்கெல்லாம் கூட அடிப்பியா, நடா பண்றது நைனா எவ்வளவு சீக்கிரம் போவார் நான் எதிர்பார்க்கல, நீயாச்சும் பரவாயில்ல அவர் கூட நல்ல மாதிரியா பேசிட்டு இருந்தியே அப்படின்ற மாதிரிலாம் தம்பியை பார்த்து சொல்ல, ஆமாண்ணே நைட்டானா யாருக்கும் தெரியாம மொட்டை மாடிக்கு போயிட்டு நானும் பெருசும் உட்காந்து சரக்க போட்டு விடிய பேசுவோம், நம்ம குடும்பத்தை பத்தி பேசுவோம், உன்னை பத்தி பேசுவோம், பெருசுக்கு என்னெல்லாம் விட உன் மேல பாசம் அதிகம். சின்ன வயசுல ஒரு சம்பவம் நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா, அதனால நீ நான் விளையாடிட்டு இருக்கும் போது இந்த மரத்துல நீ கீழே விழுந்துட்ட, அப்படி விழுந்ததும் மயங்கிட்ட, உடனே பெருசுக்கு பதறி அடிச்சுட்டு உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் டாக்டர் கிட்ட பேசி உடனே உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கண் முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. அந்த 2 நாளும் பெருசு தூங்கவே இல்லையே, அன்னைக்கு மட்டும்தான் அவர் அழுது நான் பார்த்திருக்கேன், அதுக்கப்புறம் அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பாவை பத்தி அண்ணனும் தம்பியும் சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்க, சே வீண் சண்டையில இவ்வளவு நாள் பெருசுகிட்ட பேசாமலே இருந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி அண்ணன் ஒரு பக்கம் வருத்தப்படுறான். சரி உடனே நாளைக்கு நல்ல மாதிரியா ஊர்க்காரங்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய நிலைக்கு தெரியாம நல்லபடியா அவரை சுடுகாட்டுல கொண்டு போய் சேர்த்து அவர் அடக்கம் பண்ணிட்டாலே போதும், எங்க போனாலும் அவர் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்ற மாதிரி அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறானுங்க.
வச்சிருக்காங்க. இப்போ இதுல என்ன சிக்கல்னா கண்டிப்பா நாளைக்கு அடக்கம் பண்றது கொண்டு போறதுக்கு முன்னாடி பாடியை குளிப்பாட்டுவாங்க. அப்போ விஷயம் தெரிஞ்சிருமே, அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு சரி ஓகே முதல் வேலையை என்ன பண்ற போயிட்டு ஐஸ் பாக்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி அனுப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஐஸ் பாக்ஸ் கொண்டு வரதுக்காக ஒருத்தருடைய கடைக்கு போயிருக்காங்க. அந்த கடையோட ஓனர் வேற யாரும் இல்ல நம்ம கருணாகரன். அவர்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லி இருக்கிறதுல பெரிய பாக்ஸா கொடுங்க, ஏன்னா அப்பதான் முட்டாது அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த கடையிலே ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா ஓவல் ஷேப்ல இருக்க பெரிய ஐஸ் பாக்ஸா அவரும் கொடுத்து விட அந்த ஐஸ் பாக்ஸை எடுத்துட்டு வந்து வீடு வந்து சேர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் இவங்க அப்பாவுடைய பாடியை அந்த ஐஸ் பாக்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது பங்காளின்ற பேர்ல வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முனிஷ்காந்த் இருக்கார்ல, அவர் பாத்துறாரு. ஹே என்னடா அது என் அண்ணனுக்கு ஏதோ புடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அங்க ஆண்டனா அட்டென்ஷன்ல இருக்கிறத பாத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோவுடைய மொத்த குடும்பமும் சேர்ந்துட்டு அவரு போதையில இருக்கிறதாவும் அவருக்கு எது பார்த்தாலும் அந்த மாதிரி தோணுதுன்ற மாதிரி அவருக்கே பைத்தியம் பிடிக்க வச்சு குழப்பி விட்டுறாங்க. அவரும் நம்ம எஸ் ஜே சூர்யா மாதிரி நான் பார்க்கும்போது அட்டென்ஷன்ல இருந்துச்சே இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த சாவு வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி குழப்பத்துல சுத்திட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் காலையில விடிச்சதும் நிறைய சொந்தங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில படத்தோடைய ஆரம்பத்திலே இந்த பெரியவர் ஒரு யங்ஸ்டர் லேடிஸ் குளத்துல குளிச்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்ததுக்காக ஒரு யங்ஸ்டரை போட்டு அடிச்சார்ல, அந்த பையன் வேற அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இந்த சாவு வீட்டுக்கு தான் வந்திருக்கான். என்னடான்னு கேட்டா இந்த பெருசு பழித்தீத்தே ஆகணும், லேடிஸ் முன்னாடி அவனை அடிச்சு அசிங்கப்படுத்தினால அந்த பெருசோடைய வேட்டியை உருவி அவனை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வெறியோட வந்திருக்கான். இவனுக்கு ஏன் இவ்வளவு கொலை காண்டுனா, ஆக்சுவலா அங்க குளத்துல குளிச்சுட்டு இருந்த அந்த லேடிஸை இவன் பார்க்கல, இந்த பெருசு தான் பார்த்திருப்பாரு. ஆனா அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் இந்த பெருசு முதல்ல இந்த யங்ஸ்டரை போட்டு அடிச்சு சீன் கிரியேட் பண்ணி இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த பெருசு கொஞ்சம் அந்த விஷயத்துல வீக் போல. இப்போ சாவு வீட்டுக்கு வந்திருக்க இந்த யங்ஸ்டருக்கும் சாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருசை ஊர் முன்னாடி மானபங்கப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு வேட்டியை உருவுறதுலேயே குறியா இருக்கான். இப்படி அந்த மொத்த சாவு வீடுமே ஒரு மாதிரி குழப்பத்துல போயிட்டு இருக்க. இதுக்கு இடையில நேற்று சவப்பேட்டியை கொடுத்து விட்டாங்க கருணாகரன். அவன் கடையில போலீஸ் ரெய்டு. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவன் கடையில வேலை பார்க்குற பையன் 5 பவுன் தங்க செயினை திருடிட்டு வந்து இவன் கடையில இருக்க ஒரு சவப்பெட்டிக்குள்ள தான் வச்சிட்டு இருக்கான் போல. அந்த பையன் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டான். செயினை எந்த பெட்டிக்குள்ளடா வச்சேன்னு கேட்டா நேத்து நைட் நம்ம ஹீரோ வந்து வாங்கிட்டு போனால அந்த பெட்டிக்குள்ள தான் வச்சிருக்கானா. சாவு வீட்டுக்கு போயிட்டு அந்த செயினை கொண்டு வர, அப்படி இல்லனா நீயும் இந்த திருட்டு பையனோட சேர்ந்து கம்பி அண்ண வேண்டியதான் அப்படின்னு போலீஸ் மிரட்டி அனுப்ப வேற வழி இல்லாம கருணாகரன் நேரா அந்த சாவு வீட்டுக்கு வரான். அப்படி அங்க வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோவையும் அண்ணனை பிடிச்சி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. தயவு செஞ்சு உங்க அப்பாவை வச்சிருக்க அந்த ஐஸ் பாக்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் வேற மாத்தி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. எது ஐஸ் பாக்ஸை மாத்திரியா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி ஐஸ் பாக்ஸை மாத்த மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானுங்க. ஏன்னா நைட்டோட நைட்டா தான் இவங்க அப்பாவுடைய பாடியை சேர்ல இருந்து ஐஸ் பாக்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பானுங்க. சோ இப்ப வரைக்கும் ஊர்க்காரங்களுக்கு இவங்க அப்பாவுடைய ஆண்டனா அட்டென்ஷன் ஆனது தெரியாது. ஐஸ் பாக்ஸ் குள்ள வச்சிருக்கும் போது மேல கண்ணாடி மேலேயும் ஒரு டவலை போட்டு கவர் பண்ணிருப்பானுங்க. சோ இப்படி ஒரு செட்டப்ல பக்கவா அங்க ஐஸ் பாக்ஸ் குள்ள அவங்க அப்பாவுடைய பாடியை வச்சிருக்கானுங்க. இப்போ வந்து எனக்கு அந்த பாக்ஸ் வேணும், நான் உங்களுக்கு வேற பாக்ஸ் மாத்தி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் கருணாகரன் கேட்டா எப்படி உனக்கு மாத்தி கொடுப்பானுங்க. அதனால மாத்தலாம் முடியாதுன்னு சொல்ல கருணாகரனுக்கு என்ன பண்றதே தெரியல. எப்படியாச்சும் அந்த ஐஸ் பாக்ஸ் குள்ள இருக்க அந்த 5 பவுன் தங்க செயினை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதே சாவு வீட்டுக்குள்ள திரு முடிச்சு சுத்திட்டு இருக்கான். இப்படி அந்த சாவு வீட்டுக்குள்ள இருக்க ஒரே குழப்பங்கள் கூட்டிக்கிட்டே போக கடைசியா பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு லேடி உருவத்துல ஒரு பெரிய பூகம்பம் இந்த வீட்டை நோக்கி வருது. அந்த லேடி அந்த ஊரை சேர்ந்த ஆட்டக்காரியம். அவங்க இப்போ ஹீரோடைய அப்பா இறந்து போன தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ மாமா போய் சேர்ந்துட்டீங்களா, 2 நாள் முன்னாடி கூட வந்து என்ன பாத்தீங்களே நல்லா தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கட்டின பொண்டாட்டி மாதிரி வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய அம்மாவால பொறுத்துக்க முடியல. மொத்த ஊருமே வேடிக்கை பாக்குது. பெருசு இன்னும் எங்கெல்லாம் விளையாடி வச்சிருக்கானே தெரியலன்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிடானுங்க. இப்போ அந்த பக்கத்து ஒரு ஆட்டக்காரி வந்து அந்த சாவு வீட்டுக்குள்ள ஒரே குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்க. ஹீரோடைய மொத்த குடும்பம் சேர்ந்து யாருமா நீ, எங்க அப்பாவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, போயிட்டு அப்பாவுடைய போனை செக் பண்ணி பாரு அப்ப தெரியும் நான் யாருன்னு அப்படின்ற மாதிரி இந்த லேடி அவங்க அப்பாவுடைய நம்பருக்கு கால் அடிக்க போன் ரிங் அடிக்குது. ஹீரோடைய அண்ணன் போயிட்டு அந்த போன் எடுத்தா வனிதாமணின்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. எஸ் வந்திருக்க இந்த லேடியோட பேர் வனிதாமணி போல. இந்த லேடியும் ஹீரோடைய அப்பனும் கொஞ்ச நாளா இல்லீகலா அஃபேர்ல இருந்திருக்காங்க. ஆனா அப்பவும் ஹீரோடைய ஃபேமிலி ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. போன்ல ஒரு நம்பர் வச்சிருக்காருன்றதுக்காகவே ஒன்னையும் வச்சிருந்தாரு எப்படி நாங்க நம்புறது, ஒரு சேர்த்து வச்சிருக்க சொத்தை 3 பங்கா போறதுக்காக தான் இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, சாவு வீட்டுல வந்து ஏமா அப்படி பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு சாவு வீட்டுக்குள்ள ஒரே கலவரம் வெடிக்க அப்ப அந்த இடத்துல அந்த வனிதாமணி இங்க பாருங்க உங்க அப்பா என் கூட இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்கான்றதுக்கான ஒரே அடையாளம் உங்க அப்பாவோட இடுப்புல கோலி உண்டு சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு. அது எப்படி எனக்கு தெரியும், ஆனா நான் பாத்திருக்கேன், ஏன்னா உங்க அப்பா கூட நான் இருந்திருக்கேன். இந்த சவப்பெட்டி ஓபன் பண்ணுங்க, உண்மையை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே போட இப்ப சவப்பெட்டி ஓபன் பண்ணா அவ்வளவுதான் சந்தி சிரிச்சிரும். சோ இந்த பெருசோடைய மொத்த குடும்பமும் சவப்பெட்டி ஓபன் பண்ண அலோவே பண்ணல. ஒரு பக்கம் சவப்பெட்டியை ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சாவு வீட்டுக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்க இந்த வனிதாமணி, அது போக இவங்க எதையோ மறைக்கிறாங்கன்ற மாதிரி சந்தேகத்தோட சுத்திக்கிட்டு இருக்க முனிஷ்காந்த், இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சவப்பெட்டி ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. இந்த பிரச்சனை அப்படியே கலவரமா வெடிக்க சவப்பெட்டிக்கு மேலே கைகலப்பு ஏற்பட இந்த சண்டையோட முடிவுல வனிதாமணியோட கை அந்த ஐஸ் பாக்ஸ் மேல பட்டு ஐஸ் பாக்ஸ் கண்ணாடியெல்லாம் உடஞ்சு நொறுங்கி அவ்வளவுதான் பப்பர பேன் இந்த பெருசோடைய பாடி இப்போ வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. போச்சுடா மொத்த ஊரே பார்த்து சிரிக்க போகுது, நம்ம குடும்பமான கப்பல் ஏறி போகுது அப்படின்ற மாதிரி மொத்த குடும்பமே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகும்போது அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அட்டென்ஷன்ல இருந்த இந்த பெருசோடைய ஆண்டனா அமுங்கிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தா அப்படியே ஒரு ரீகேப். நடந்த கலவரத்துல கண்ணாடி உடஞ்சி பக்கத்து ஒரு ஆட்டக்காரியான வனிதாமணியோட கை கரெக்டா போயிட்டு அந்த பெருசோடைய ஆண்டனால போய் லேண்ட் ஆயிருக்கு போல. அவ்வளவுதான் இவங்க கை பட்டதும் அப்படியே அந்த பெருசோடைய ஆண்டனா அமுகிடுச்சு. இப்பதான் பெருசோடைய பாடி நார்மலா இருக்கு.
அதே சமயம் வனிதாமணி சொன்னபடியே இடுப்புல ஒரு மச்சம் இருக்கு. ஸோ இந்த பெருசும் இந்த லேடியும் இல்லீகல் அஃபேர்ல இருந்தது ரிவீல் ஆயிடுது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, முக்கியமான ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சுல. ஸோ இதை பெருசா எடுத்துக்கல. இதுக்கிடையில நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வேற, வாழ்ந்தா உங்க அப்பா மாதிரி வாழணும், அதே மாதிரி செத்தாலும் உங்க அப்பா மாதிரியே சாகணும்டா அப்படின்ற மாதிரி டைலாக் அடிச்சிட்டு இருக்கானுங்க. கடைசியா நடந்த அந்த கைகலப்பு கலவரத்துல ஐஸ் பாக்ஸ் கண்ணாடி எல்லாம் உடஞ்சதுல அதுக்கு அடியில இருந்த அந்த 5 பவுன் செயின் தனியா துண்டா வந்து விழுந்துருது போல. ஸோ யாருக்கும் தெரியாம கருணாகரனும் அதை கவிக்கிறான். கடைசியா அவன் ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுது. இப்படி எல்லா பிரச்சனையும் கடைசியா சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மாதிரியா மான மரியாதையோட அந்த பெருசோடைய பாடியை மொத்த குடும்பமா சேர்ந்து வீட்டுல இருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அண்ணனும் அவங்க அப்பாவை எந்த விதத்திலயும் அசிங்கப்பட விடாம நல்லபடியா சுடுகாட்டு கொண்டு வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா இந்த பெருசோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் பெருசோடைய பாடி கொண்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய வீட்டுக்குள்ள எதையோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பெருசுங்கெல்லாம் அந்த பெருசோடைய வீட்டுக்குள்ள இருந்து என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு கேட்டா பயங்கர மாத்திரை டப்பா வச்சிருந்திருக்காரு அவரு. அதை தான் கடைசியா தேடி கண்டுபிடிக்கிறானுங்க. அதுல ஒரு டேப்லெட் மிஸ்ஸிங். பெருசோடைய ஆண்டனா கடைசி நேரத்துல அட்டென்ஷன்ல இருந்தது காரணமே அந்த டேப்லெட் தான் போல. அதையும் இங்க கடைசியா ரிவீல் பண்ண இப்படியே இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, தமிழ் சினிமால இது ஒரு வித்தியாசமான ஃபேமிலி அடல்ட் ஃபிலிம். இந்த மாதிரி கான்செப்ட்ல இதுக்கு முன்னாடி நான் தமிழ் சினிமால படம் பார்த்தது கிடையாது. அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா தாராளமா படம் பேரை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பெருசு படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டாதான் தினமும் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் வழக்கம் போல தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.